அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தகவலை எடுத்து வந்திருக்கேன். இந்த காணொலியோட கடைசியாக சொல்லுங்கள், இது உண்மையாகவே ரொம்ப நல்ல தகவலா இல்லையா அப்படின்றத நீங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதாவது திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தைன்ற ஒரு கிராமத்தில் அரசு பள்ளியை வந்துட்டு முன்னாள் மாணவர் எம்கே ரமேஷ்ன்றவர் வந்துட்டு இந்த பள்ளியை வந்து மொத்தமாகவே வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? திருவள்ளூர் மாவட்டத்தில் உளுந்தைன்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து அரசு பள்ளி ஒன்று இயங்கிட்டு வந்திருக்கு. அந்த அரசு பள்ளி வந்து நிறைய வந்து பொருளாதார சிக்கலில் வந்துட்டு அந்த பள்ளி வந்து நலிவடைஞ்சு, ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மொத்தமாகவே இன்றைக்கி தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுக்க நிறைய பள்ளிகள் வந்துட்டு ஒரு மாதிரி நலிவடைந்து தான் இருக்குது. ஏன்னா அதனுடைய தேவையே வந்து அதுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கான்வென்ட் ஸ்கூல் அல்லது நம்ம ஆங்கில வழி கல்வி, தனியார் நிறுவன கல்விகளை வந்துட்டு பெரிய அளவில் வந்து வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அரசு பள்ளிகளெல்லாம் வந்துட்டு டாமினேட் பண்ணால் தான் அந்த பள்ளி வந்து இது பண்ண முடியும். ஏன்னா இந்த பள்ளிக்கு வந்து பராமரிப்பு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா தான் அந்த பள்ளியெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து வணிகம் செய்ய முடியும். ஸோ அதுதான் ஆக்சுவலி கல்வின்றது வணிகம் கிடையாது, அது ஒரு சேவைன்றது இங்கே நிறைய பேருக்கு புரியறதில்லை. பள்ளி நடத்துகிற அத்தனை பேருக்கும் என்ன சொல்கிறேன். இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த பள்ளி வந்துட்டு ஒரு 180 மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த பள்ளியில். அந்த பள்ளியில் வந்து உளுந்தை கிராமத்தோட மப்பேடு, முதுகூர், ஏஎன் கந்தை, தொடுகாடு மற்றும் நமச்சிவாயபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து மாணவர்களெல்லாம் வந்து அந்த அரசு பள்ளியில் வந்து படிக்கிறாங்க. அந்த பள்ளி வந்து நிறைய வந்து மோசமான சூழ்நிலையில் இருந்திருக்குது. கட்டடங்கள் சரியாக இல்லாமல் அல்லது அவங்களுக்கு தேவையான மேசைகள், டேபிள், சேர் எல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு ஒரு அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு குறைவாக இருந்திருக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் திரு எம்கே ரமேஷ்ன்றவர், அவர் வந்து முன்னாள் மாணவரும் கூட, அதே போல் அந்த கிராமத்தோட முன்னாள் பஞ்சாயத்து தலைவராகவும் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு தொழிலதிபர். இந்த பள்ளிக்கு நம்ம எதையாவது செய்யணுன்ற அந்த நோக்கத்தில் 1,30,00,000 தோராயமாக நான் சொல்கிறேன், 1,30,00,000 மதிப்பில் இருக்கிற ஒரு தொகையை அவர் வந்து அந்த பள்ளிக்காகவே, அந்த மாணவர்களுக்காகவே வந்துட்டு அன்பளிப்பாக கொடுத்து அவரே கட்டி அதை இனாகிரேஷனும் பண்ணி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற இந்த நிலைமையில் ஜூன் 2ஆம் தேதி வந்து அவங்க பள்ளிக்கு வரும்பொழுது அந்த பள்ளி வந்து மொத்தமாகவே வந்து புதுப்பிச்சு ஒரு 4 வகுப்பறைகளை வந்து அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து சாதாரணமாக கட்டி கொடுக்கல. அந்த ஒவ்வொரு அறையிலையும் வந்துட்டு 1 டன் அளவில் இருக்கிற 4 ஏசி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்மார்ட் எல்இடி டிவியும் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு அறையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. புது மேசைகளும் மாணவர்கள் உட்காரத்துக்கான அந்த சேர்களும் போட்டிருக்காங்க. அந்த பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப பூரிச்சு போயிருக்காங்க. ஆக்சுவலி எனக்குமே வந்து அவ்வளோ பூரிப்பாக இருக்குது அதை கேட்கும்போது. ஸோ முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி செய்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். நிறுவனம் பண்ணுறவங்க, தொழிலதிபராக இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய உதவிகளை பண்ணுறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கோவிலுக்கு, கிராமங்களுக்கு, ஊருக்குன்னு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் பள்ளிக்குன்னு பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் 1,30,00,000ன்றது வியப்பாக தான் இருக்குது, ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது வந்து எல்லா கிராமங்கள்லையும் அல்லது எல்லா ஊர்கள்லையும் நடக்க வேண்டிய ஒரு புரட்சியாக பார்க்குறேன் இதை. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிக்கு வந்துட்டு 19 சிசிடிவி கேமராக்களை வந்து பொருத்தியிருக்காங்க. ஏன்னா பாதுகாப்பு கருதி, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து அதையும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது உண்மையாகவே வந்து பெரிய விஷயம் தானே, நல்ல தகவல் தானே. நல்ல தகவல் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை வந்து நிறைய பேருக்கு பகிர்ந்து விடுங்க. ஏன்னா ஜோதிக் அவர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா, கோயிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க காசு, பள்ளிகளுக்கும் கொடுங்கன்னு சொல்லி. ஸோ அது இங்கே நடக்குதுன்றது வந்து உண்மையாகவே வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஜோதிகா மட்டும் இல்லைங்க, நான் கூட சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கும் கொடுங்க, அதே சமயத்தில் பள்ளிகளுக்கும் கொடுங்க. பள்ளிகளுக்கு கொடுக்கும்போது எல்லா மாணவர்களும் நல்லா படித்து நாளைக்கு நல்ல நிலைமையை அடைவாங்கன்றது தான் என்னுடைய எல்லாருக்குமே வந்துட்டு உள்நோக்கம். வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அதே போல் எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. என்ன ஏக்கம் அப்படின்னா, எப்படி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா கட்டாயமாக 6 மாதம் தாய்ப்பாலை குடிக்கணும்னு சொல்லி ஒரு அரசு வந்து விதி இருக்கோ,
அதே போல் எந்த குழந்தையும் கட்டாயமாக முதல் 5 வகுப்பு வந்துட்டு அவங்களுடைய தாய்மொழியில் தான் படிக்கணும்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னுடைய இந்த எதிர்பார்ப்பு, கோரிக்கை உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் திரு பி. கிருஷ்ணன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த பள்ளி வந்து மீண்டும் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து வர வேண்டியதாக இருந்ததுதான். ஆனால் வந்து எதிர்பார்த்தது விதமாக அவர் வந்து வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரசு பள்ளி இந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் லெவலில் வந்து ரெடியாக இருக்கிறது வேறு எங்கேயாச்சும் இருக்கா இல்லையான்றது நிச்சயமாக எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். பட் இது வந்து சமூக வலைத்தளங்கள்லையோ அல்லது வேறு ஒரு இடங்கள்லையோ வந்து இது பெரிதாக பேசப்படலைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. அதனால் நாம் கண்டிப்பாக வந்து இதை பெரிய அளவில் பேச வைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா நம்ம ஒரு சின்ன விபத்து நடந்தாலோ அல்லது திரைப்படத்துறையிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன செய்தி இருந்தாலும் கூட யாரோ முழுவதும் இருக்காங்க, யாருக்கோ குழந்தை பிறந்தது, யாருக்கோ கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னால் அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து பேசி கொண்டாடுறோமோ அதே போல் இதையும் நாம் வந்து பெரிய அளவில் பேசி கொண்டாட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இது நம்மளுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கானது. அதனால் கட்டாயமாக எல்லாரும் இதை பெரிய அளவில் பகிர்ந்து விடுங்க. ஸோ அந்த முன்னாள் மாணவரான எம்.கே. ரமேஷ் அவர்களுக்கு நம்ம மிகப்பெரிய சல்யூட்டை சொல்லிடலாம். ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. அதை கேட்கும்போதே வந்து அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன், வேண்டிக்கிறேன். எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களால முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம இல்லைன்னெல்லாம் மறுக்க முடியாது. பட் ஆனால் அது நமக்கு பத்தாது, பெரிய அளவில் செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. மக்களுடைய தேவையும் அதுவாக தான் இருக்குது. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கட்டாயமாக செய்வோம். இந்த காணொலியை எவ்வளோ தூரம் நீங்கள் பகிர்றதுக்காகுமோ அவ்வளோ தூரம் பகிருங்க. என்னோடய சேனலுக்காக இல்லைங்க, அவருடைய அந்த நல்ல மனசுக்காக அவர் செஞ்ச இந்த நல்ல விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது இல்லைங்களா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த காணொலியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவர் செஞ்ச இந்த நல்ல விஷயம் அல்லது இந்த இவ்வளோ பெரிய விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.